அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம கருத்துக்களை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னாக்கா, இந்தி எதிர்ப்பு, அதாவது மொழி போராட்டம். இது தீ பரவட்டும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். மொத்தம் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது மொத்தம் 4 ஃபேஸில் நடந்திருக்கு. அதாவது 4 டைம் நடந்திருக்கு. அதாவது 4 முறை நடந்திருக்கு. அப்போ அதில் நம்ம ஒன்றா நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்களில். இப்போ முதல் ஃபேஸ், அதாவது முதல் போராட்டம்ங்கிறது சென்னையில் 1938-39 இந்த காலகட்டத்தில் தான் முதல் நடந்துச்சு. அந்த காலத்தில், அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், பிஃபோர் 1947, அப்போ சென்னை பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சென்னை மாகாணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சரிங்களா, இது எல்லாம் சேர்ந்தது தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம். அப்போ அந்த ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக யார் இருந்தா அப்படின்னாக்கா, ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி இருந்தார். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சராக இருக்கும் பொழுது 1938 அப்போ அதில் நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு. அப்போ தாக்கல் பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஹிந்தி அனைத்து, அதாவது ஹிந்தி பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 8வது வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கம்பல்சரி படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல நிதிநிலை அறிக்கையில் அவர் சொல்கிறாரு. இதை எதனால் இவர் சொன்னார் அப்படிங்கிற மூல காரணம், சோர்ஸ் ஆஃப் ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது யாருன்னாக்கா மகாத்மா காந்திஜி. ஏன்னாக்கா மகாத்மா காந்திஜியோட ஒரு டெடிக்கேட்டட் ஃபாலோவர், அப்படியே டைஹார்ட் ஃபாலோவர் தான் யார் பார்த்தோம் அப்படின்னாக்கா, விசுவாசி தான் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ராஜாஜி. அப்போது அவர் காந்திஜி என்ன எதுக்காக சொல்லியிருப்பார் அப்படின்னாக்கா, பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மக்கள் பல லாங்குவேஜ் பேசுகிறாங்க இந்தியாவில். இந்தியாவை பொறுத்தவரையும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் நம்மளோட இந்திய நாடு. அப்போனா என்னது, பல வகையான மக்கள் பல மாநிலங்களில் இருக்காங்க. அந்த பல மாநிலங்களோட மக்கள் பார்த்திங்கன்னா பல மொழிகளை பேசுகிறாங்க. இதனால் அந்த அந்த விடுதலை போராட்டத்திற்கு மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த மாதிரியான குறிப்பிட்ட தலைவர்கள், அதாவது கோகலே, மகாத்மா காந்தி,